வணக்கம். பிஎம் மணி சேனலிலிருந்து உங்கள் துரைவேலி கிருஷ்ணசாமி. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா பிஎம் மணியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கடன் இல்லாமல் எப்படி வாங்குறது, பணக்காரனாக எப்படி ஆகலாம் அப்படின்ற பற்றி சில ஐடியாக்களையும் குறிப்புகளையும் நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அதில் வருமானத்தை உயர்த்ததை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். போன வீடியோவில் எப்படியெல்லாம் எக்ஸ்ட்ரா வருமானம் சம்பாதிக்கலாம், எப்படி சம்பாதிக்கணுன்றதை பற்றி சொல்லியிருக்கிறோம். அதுக்கு முன்பதிவில் கடன் இல்லாமல் வாழணும், ரெண்டாவது சேமிக்கணும், வருமானத்தை அதிகப்படுத்தணும். இதுதான் 3 கொள்கை. இந்த 3 கொள்கையை நம்ம கடைபிடித்து எவ்வளோ விரைவில் செல்வந்தன் ஆக முடியும் என்பதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரெண்டாவதாக உங்களுக்கு அதிக வருமானம் தரக்கூடிய ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு எனக்கு பொறி தட்டின ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி என் நண்பர் ஒருத்தர் மதுரைக்கு போயிருந்தார். நான் தான் எல்லா ஏற்பாடும் அவருக்கு பண்ணுவேன். இங்கேருந்து நம்ம அங்கே இருக்கிற ஒரு நண்பர் மூலமாக எல்லாம் தங்குவதற்கு எல்லாம் தங்கும் வசதி, ஒரு ஹோட்டலுக்கிட்ட அந்த ரூம் வசதி, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதெல்லாம் நம்ம நண்பர் மூலமாக அவருக்கு பண்ணி கொடுப்பேன். ஆனால் அந்த டைம் பார்த்திங்கன்னா என்னால் பண்ண முடியாத எனக்கு ஒரு சூழ்நிலை. நானும் வெளியூர் செல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமை. அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு தர்ம சங்கத்தில் இதுவாகிடுச்சு. அப்போ அந்த மாதிரி டைமில் திடீர்னு எனக்கு யோசனை தோணி, அந்த மதுரை ரயில் நிலையத்து ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றி பார்க்கணும் தான் போகிறாரு அவங்க ஃபேமிலியோட. அதனால் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு வயதான பாட்டி ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்க. அந்த பாட்டிக்கு யாரும் இல்லை, பசங்களாம் வந்து வெளியூரில் இருக்காங்க. பொண்ணு மட்டும் உள்ளூரில் பக்கத்தில் எங்கேயோ இருக்குது, பாட்டி மட்டும் தான் தனியாக இருக்குது. ஒரு பாட்டி வீட்டில் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு எதுவும் என்ன சொல்லுவாங்க, சொத்து அது உள்ளுக்குள்ளே விலை மதிப்பில்லாத சொத்து எதுவும் கிடையாது. பாட்டி அது தங்கத்துக்கான வசதிகள் அந்த ரூம் அது மட்டும் தான் இருந்தது. உடனே அந்த பாட்டிக்கு நம்ம தகவல் சொல்லி இந்த மாதிரி நண்பர் வராரு, உங்களால் உதவ முடியுமா அப்படின்னு கேட்டோம். அந்த பாட்டி சந்தோஷமாக, ஏன்னா காசு கிடைக்கிது, நான் பாட்டி கொஞ்சம் ஏழ்மை நிலையில் இருக்கேன், காசு கிடைக்குன்னா ஓகேப்பா நான் இடம் கொடுக்குறேன்ப்பா, நான் என் பொண்ணு வீட்டுக்கு போயிடுறேன் 2 நாளைக்கு, அவங்களை இருந்துக்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானே என் நண்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு இது போக ஓகேவா, ரூம்லாம் டக்குன்னு புக் பண்ண முடியல, நானும் நான் வெளியூரில் இருக்கேன்னு சொன்ன பிறகு அவர் சரிங்க பரவாயில்லைங்க நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க 2 நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு போனார். அங்கே போன பிறகு அவங்களோட ஒய்ஃபுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சு. ரூமுக்கு கொடுக்குற காசை விட இந்த பாட்டிக்கு அதிகமாகவே காசு கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டி எதிர்பார்க்காத ஒரு வருமானம், அந்த பாட்டிக்கு நல்ல சந்தோஷம். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்கம் மாதிரி தான். அந்த மாதிரி ஏற்கனவே கஷ்டப்பட்டு வாடகை கட்டி பண்ண போதும். 2 கெஸ்ட்டு தங்கிட்டு போக சொல்ல எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் அந்த மாதத்துக்கான வாடகையே அந்த 2 நாளில் எடுத்துட்டாங்க. அந்த அம்மா எடுத்துட்டாங்கன்னா திடீர்னு அந்த அம்மா கிடச்சிது. பட் இதையே பயன்படுத்தி இப்போ நிறைய வீடுங்களில் தனி ரூமு, அவங்களுக்கு ஒரு 3 ரூம் இருக்குன்னா ஒரு ரூமு இந்த மாதிரி பேயிங் கெஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அந்த கான்செப்ட் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. நிறைய பேர் டூரிஸ்ட்டுங்கெலாம் கூட இது மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ராவல் ஏஜென்சிங்க, கார் டிரைவருங்களாம் இந்த மாதிரி வீடுங்களில் இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம் வர்றதுக்கான விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2 ரூம் இருக்கிறாங்க, ஒரு ரூம் இந்த மாதிரி 2 நாளைக்கு 3 நாளைக்கு வாடகை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பிஸ்னஸாகவே மாறி போய் எக்ஸ்ட்ரா இன்கமாக வந்துட்டுருக்கு. ஸோ இதை மாதிரி நீங்களும் உங்கள்கிட்ட ஏதாவது வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தி நல்ல சேஃப்டியாக நல்லா செக் பண்ணி நீங்கள் பேயிங் கெஸ்ட்டாக 1 நாள் 2 நாளைக்கு விட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் எக்ஸ்ட்ரா இன்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தங்குறவங்கள யார் என்ன ஏதுன்றதை நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு வர்றது நல்லது. இது ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே விட்டுட்டு பல சிக்கல்கள் சில டைமில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை நீங்கள் கருத்தில் கொண்டு இதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிகப்படியான ஒரு இன்கம், எக்ஸ்ட்ரா இன்கம் சொல்லக்கூடிய ஒரு வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இந்த ஒரு வருமானத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு வருமானத்தை பற்றி, வேறு ஏதோ ஒரு வருமானத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசுவோம். நம்ம இது மாதிரி நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே போவோம். முதல்ல எப்படி வருமானத்தை நம்ம உருவாக்குறதுன்றதை பற்றி பேசுவோம். வருமானத்தை உருவாக்க கற்றுக்கிட்டோம்னா கடனை எப்படி அடைக்கிறது, சேமிப்பு எப்படி சேமிக்கிறது, அந்த சேமித்த பணத்தை எப்படி டெவலப் பண்ணுறது, அதிகப்படுத்துறது, அந்த பணம் நம்மளுக்காக எப்படி வேலை செய்யும்,
இப்போ பேசிவ் இன்கம், ஆக்டிவ் இன்கம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி இன்கம்மை நம்ம எப்படி உருவாக்குறது அப்படின்றத பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். நான் உங்களுக்காக பதிவு பண்ணி போட போகிறேன். இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நம்மளை சுற்றி அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதை வச்சு தான் நம்மளுக்கு கிடைக்கிற ஐடியாவில் அதிகப்படியான வருமானத்தை எடுக்க போகிறோம். அந்த வருமானத்தை கொண்டு எப்படி சேமிக்க போகிறோம், எப்படி முதலீடு பண்ண போகிறோம், அந்த முதலீடு எப்படி பெருக்க போகிறோன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நன்றி, வணக்கம்.